கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் நாள் இந்த திங்கட்கிழமையின் காலை நேரத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான டிசம்பர் மாதம் 16ஆம் நாள் ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமையின் காலை நேரத்திற்காக என்று செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து உடைய பணிகளை, ஊழியங்களை ஆசீர்வதித்து இதோ கர்த்தாவே, இந்த வாரத்தின் வேலை நாளில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த தொழுகையை ஆசீர்வதிங்க, என்னை மறைத்து நீர் பேசுங்க. இந்த நாளின் நிறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவர் இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் நிறைய ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் நாம் 148வது பாடலாகிய கர்த்தர் சிநேகம் சுதனை தந்தார், அவர் சிநேகம் ரட்சிக்கிறார் என்ற பாடலை நாம் சாரர் இணைந்து பாடுவோம். 148. கர்த்தர் சிநேகம் சுதனை தந்தார், அவர் சிநேகம் ரட்சிக்கிறார். நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. ஐயோ நான் பாவி, நான் கேட்டு போனேன், அவர் இரக்கம் சிநேகமே. நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. என்னே சமீட்பர் என் அண்டை வந்தார், என் பாவ கோற்றம் சுமந்தாரே. நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. அவர் என் மேய்ப்பர், என் மோனத்தப்பம், அவர் என் ஜோதி, என் மோக்கியம். நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது சங்கீதங்களின் புஸ்தகம் 80ஆம் சங்கீதம் முதல் 10 வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த சங்கீதம் நாம் பார்க்கும்போது நாட்டின் புது வாழ்வுக்காக மன்றாடல், நாட்டின் புது வாழ்வுக்காக மன்றாடல். என்னுடைய ஆசிரியர் பாடகர் தலைவருக்கு சான்று பகர லீலிமலர் என்ற மெட்டு ஆசாபின் புகழ்பா, ஆசாபின் புகழ்பா என்று சொல்லப்படுகிறது. இதற்கு 3 தலைப்புகளை இறையியலாளர்கள் கொடுக்கிறார்கள். ரெஸ்டோரஸ் ஓ காட், எங்களை திருப்பி கொண்டு வாரும் கடவுளே. A psalm of lament and longing, ஒரு ஏக்கத்தோடு புலம்புகின்ற ஒரு சங்கீதம். ரிவைவ் அஸ் ஓ லார்ட், எங்களை எழுப்பும் ஆண்டவரே என்கின்ற 3 தலைப்புகளை
இறையியலாளர்கள் இதற்கு கொடுக்கிறார்கள். ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இஸ்ரேல்ஸ் லேமெண்ட் அண்ட் லாங்கிங் ஃபார் காட்ஸ் ரெஸ்டோரேஷன். கடவுளின் மீட்டுருவாக்கத்திற்காக இஸ்ரவேல் அழுகையோடும் புலம்பலோடும் ஏக்கத்தோடும் மன்றாடுகின்ற ஒரு செய்தி. இரண்டாவது, காட்ஸ் பாஸ்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் பிரசன்ட் சைலன்ஸ். பழைய காலங்களிலே கடவுள் உண்மை உள்ளவராய் இருந்து வழிநடத்தியிருக்கிறார், தற்காலத்திலே அமைதியாய் இருக்கிறார் என்ற ஒரு செய்தி. த சாமிஸ்ட்ஸ் பிரேயர் ஃபார் ரிவைவல் அண்ட் ரெஸ்டோரேஷன். இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் புது வாழ்வுக்காக, மீட்டுருவாக்கத்துக்காக அவர் ஜெபிக்கின்றவராய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் 3 வசனங்கள் இந்த சங்கீதத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் பகுதியாய் வருகிறது. இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும், யோசேப்பை மந்தை என நடத்தி செல்கின்றவரே, கேர்புகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். எப்பிராயும் பெஞ்சமின் மனாசேயின் முன்னிலையில உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும் என்று மிக அழகாக இந்த பகுதியில் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதி ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை ஆயரே என்று அழைக்கிறார். தாவீது ராஜாவுக்கு எப்பவுமே ஆண்டவர் மேல ரொம்ப பிரியம். அதனால்தான் சங்கீதம் 23 கர்த்தர் ஆயர் என்று அழைக்கின்றார். கர்த்தர் என் ஆயர். இப்போ திருமறை முழுக்க கர்த்தர் நம்முடைய ஆயர் என்ற செய்தி விரவி கிடக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் ஆயராக இருந்து எப்படியெல்லாம் ஒரு மெய்ப்பன், ஒரு ஆயர் தன் ஆடுகளை வழிநடத்தி செல்லுகின்றாரோ அதுபோல நம்மை வழிநடத்தி செல்லுகின்றார் என்ற ஒரு செய்தியை தான் அவர் பெற்றிருக்கின்றார். ரெண்டாவது, இங்க பார்க்கும்போது சங்கீதக்காரனுடைய ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வெளிப்பாடை நம்ம பார்க்கிறோம். அதான் அங்கே பார்க்கிறோம். எப்பிராயும் பென்யமின் மனாசேயின் முன்னிலையில உமது ஆற்றலை கிளர்ந்தலை செய்து எம்மை மீட்க வாரும், எங்களை மீட்க வார ஆண்டவரே என்று கெஞ்சி மன்றாடுகின்ற ஒரு செய்தியாய் பார்க்குறோம். இன்னைக்கு பார்க்குறோம். இந்த பெஞ்சமின் புயல், பென்சல் புயல், இந்த பெரிய மழை, பனி, இதனால் அநேக மக்கள் மலைச்சரிவு, இதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க கேட்கலாம், ஆண்டவரே இந்த பண்டிகை காலத்திலாவது எங்களை நிம்மதியாக விடலாமே, எங்களை மீட்க வாரும், எங்களுக்கு வீடெல்லாம் தண்ணீர் புகுந்திருக்கிறது, எங்கு பார்த்தாலும் தண்ணீர். ஒருவேளை நம்முடைய திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தை தவிர இது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் தண்ணீரால் மிதந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கேட்கலாம். இதுதான் ஒரு சங்கீதக்காரனுடைய அழுகையாக இருக்கிறது. எங்களை மீட்க வாரும் ஆண்டவர், நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், நாங்கள் சிறையிருப்பில் இருக்கிறோம், எங்கள் குடும்பங்கள், மனைவி, மக்கள் எல்லாம் ரொம்ப துக்கத்தில் துயரத்தில் இருக்கிறாங்களே, நோக்கி பாருங்க தேவா என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுறோம். இப்போ நம்ம கூட நிறைய கஷ்டத்தில், துன்பத்தில், துயரத்தில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஏன்பா எனக்கு இவ்வளோ கஷ்டம், எதுக்கு இவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே, ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அது போலதான் சங்கீதக்காரன் இங்கே வாப்பா வந்து எங்களை மீட்க வாரும் என்று ஆண்டவரேன்னு சொல்றான். 3ஆம் வசனம், கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும், எம்மை மீட்குமாறு ஒரு முகவழியை காட்டிலும். பழைய நிலைமைக்கு எங்களை கொண்டு வாருன்றார். பழைய முன்னைய நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து எங்களை மீட்டு கொண்டு வர. முன்னைய நிலைமைனா இஸ்ரவேல்ல மகிழ்ச்சியோடு இருந்தாங்க, குடும்பத்தோடு இருந்தாங்க, மனைவி மக்களோடு வாழ்ந்தாங்க இல்லையா, சமாதானமாக வாழ்ந்தாங்க, நேரத்திற்கு ஆலயத்துக்கு போனாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, பண்டிகைகளை கொண்டாடினாங்க. அதுதான் ஆண்டவருங்க நமக்கு சொல்லுகின்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ நன்னிலை கொணர்ந்தரும், எம்மை மீட்குமாறு நம்முடைய ஒளியை கொணர்ந்தோம். இப்போ இருளில் நாங்கள் இருக்கிறோம். சிறைவாசம் என்பது இருள், இருளிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த இருளில் இருந்து எங்களை மீட்கவார். இதுதான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ரோமர் ஆட்சியில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு மேசியா வருவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த போது கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைத்தார் இல்லையா. அதான் கிறிஸ்து பிறப்பை நம்ம பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இருள் படர்ந்திருந்த இந்த நாட்களிலே நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு புது வாழ்வை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது பகுதி பார்க்கிறோம், A history of God's faithfulness. கடவுளுடைய உண்மை தன்மை, அவர் எப்படியெல்லாம் வாழ்க்கை எப்படியெல்லாம் உண்மையாக இருந்துக்கிறார். 4 முதல் 7
பகுதியில் அதான் நம்ம பார்க்கின்றோம். பாருங்க, படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராய் எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர் என்று கேட்கிறார். நிறைய நேரத்தில் நம்முடைய ஜபங்களுக்கு ஆம் என்று பதில் வருவதில்லை, இல்லை என்றே வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் கேட்பது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை, அது தவறாக இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு என்ன வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நிச்சயமாக தந்தை அறிந்திருக்கிறார் இல்லையா? அதனால்தான் ஆண்டவர் திருமலைக்குள்ள அவர் சொல்லியிருக்கிறார், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ இல்லையா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ. ஒரு தகப்பனே அவ்வளோ அறிந்திருக்கிற போது கடவுள் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அதனால சில நேரத்தில் நம்முடைய ஜபம் கேட்கப்படுவது இல்லை, நம்முடைய ஜபம் கேட்கப்படுவதில்லை. அதனால இந்த அருமையான சங்கீதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு கேட்கின்றார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியம் உண்மையாகவே அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரோ அப்படின்னு 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீர், கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருக செய். கண்ணீரே அவங்களுக்கு உணவாயிற்றுன்னு சொல்றார் இல்லையா? பொதுவாக நமக்கு உணவு என்னது, சாப்பாடு தான். ஆனால் கண்ணீரே உணவாயிற்று, கண்ணீரே தண்ணீர் ஆயிற்று என்று சொல்லுகிறார். சங்கீதம் 42 கூட நம்ம பார்க்குறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்று சொல்லி 3-4 வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவரே என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, என்னை எல்லாரும் ஏசுகிறார்களே என்று சொல்லுகிறார். அதுபோல இங்கே கண்ணீரே உணவாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அதே போல 6ஆம் வசனம் பாருங்க, எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருள் ஆக்கினீர், எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். அப்போ இஸ்ரவேல் மக்களை கடவுள் வழிநடத்துகிறார் என்ற ஒரு ஆசீர்வாதமான செய்தி எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு மாறிவிட்டது. ஏன்னா எதிரிகள் எங்களை தும்சம் பண்ணிட்டாங்க, எங்களை ஒடுக்கி விட்டார்கள், எங்களை சிறையிருப்புக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ எங்களுடைய வரலாறு இன்னைக்கு கேள்விக்குறியாய் மாறி போனது. இஸ்ரவேல் என்ற தேசம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறதே என்று மிகுந்த வேதனையோடு அவங்க பார்க்கிறதை நம்ம சொல்லுகின்றோம். 7வது, படைகளின் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும், எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டி அருளும் என்றார். பழைய நிலைமைக்கு எங்களை கொண்டு வர ஆண்டவரே அப்படின்னு சொல்றார் இல்லையா? இப்போ இஸ்ரேல்ஸ் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் சஃபரிங் அண்ட் ஷேம், அவங்க புதிய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற நிலைமையில் ரொம்ப வெட்கப்படுகிறார்கள், அதை மாத்திரொன்று சங்கீதக்காரன் ஜபிக்கிறான். த சாமிஸ்ட் லாங்கிங் ஃபார் காட்ஸ் ரெஸ்டோரேஷன் என்று நம்ம பார்க்குறோம். அதுதான் இந்த 9 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், எகிப்து நின்று திராட்சை கொடி ஒன்றை கொண்டு வந்தீர், வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர், அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர், அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது, அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின என்று நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் ஒரு புதிய தேசத்தை உருவாக்க போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாக அந்த ரெஸ்டோரேஷனை அவர் செய்ய போறார். அதான் நம்ம 8-19 கடைசி வசனம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம், த சாமிஸ்ட் பிரேயர் ஃபார் காட்ஸ் இன்டர்வென்ஷன். கடவுள் எங்களுக்கு இடைப்பட வேண்டும், கடவுள் எங்களோடு பேச வேண்டும், கடவுள் எங்களை மறந்துடக்கூடாது, எங்களை கைவிட்டக்கூடாது. இருக்கிறதுல மிகப்பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் எல்லா மாணவர்களையும் அவர் பார்க்கணும், பேசணும், கேட்கணும். சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆசிரியரை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவார், இந்த மாணவர்களை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவார். உடனே அவன் நினச்சிப்பான், ஆசிரியர் என்னை எதுவுமே கேட்க மாட்டார், நான் எது எப்போ லேட்டாக போனாலும் கேட்க மாட்டார், எக்ஸாம் எழுதினாலும் கேட்க மாட்டார், அது அவனுக்கு நல்லதாக தெரியும். ஆனால் அதுதான் மிகப்பெரிய டேஞ்சர். எப்போ ஒரு ஆசிரியரோ ஒரு பெற்றோரோ ஒரு குழந்தையை கவனிக்காமல் போகிறார்களோ அதை விட ஒரு டேஞ்சரஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் கைவிடப்பட்டிருக்கிறான் என்று பொருள். அதுபோல நீங்கள் ஆண்டவர் நம்மளை கண்டு கொள்ளவில்லை என்று இல்லை, நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவன் இல்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை வலது கருத்தினால் தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் தன் குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக மனிதனாய் கொடுத்தார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அதனால்தான் இங்கே ஆண்டவர் நம்ம கூட பேசணும், நம்ம கூட அவர் உறவாடணும், அவர் நம்மளை
கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கிறார். ரெண்டாவது, த ரிக்வெஸ்ட் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங், கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காக இல்லையா, கடவுளுடைய உடன் இருப்புக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல த ப்ராமிஸ் டு பிரைஸ் அண்ட் ஒபே காட். இப்போ சங்கீதக்காரர் சொல்ற, ஆண்டவரே நான் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் கீழ்ப்படிவோம், நிச்சயமாக உங்களை விட்டு பின்வாங்க மாட்டோம். அதான் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலையும் ஏசாயா 40 நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ரெஸ்டோரேஷன், கடவுளுடைய உண்மை, அதே நேரத்தில் மீட்டுருவாக்கத்தை பற்றி நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். மிக சிறந்த இறையியலாளர்கள் டெரிக் கிட்னர், ட்ரம்பரர் லாங்மேன், ஜான் கோல்டிங்லே என்ற போன்ற இறையியலாளர்கள் எல்லாம் இந்த சிந்தனைகளை நமக்கு பகிர்ந்து அளித்திருக்கிறார்கள். ஆகவே நாமும் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்திலே ஆண்டவரை விட்டுவிடாமல், ஆண்டவர் எங்களை கைவிடக்கூடாது, எங்களை மறந்துவிடக்கூடாது என்ற சிந்தனைகளோடு இந்த உலகத்திலே வாழ தூய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்வான தருணத்திற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வார காலமே இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாங்கள் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? அர்த்தமுள்ளதாய் கொண்டாடுகிறோமா, அர்த்தமற்றதாய் மற்ற மக்களைப் போல வெறும் சடங்கு பண்டிகைகளாய் கொண்டாடுகிறோமா என்ற கேள்விகள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாளிலே தியான பகுதியில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதோ நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் துன்பத்தில், துயரத்தில், ஆண்டவரை புயலால் பாதிக்கப்பட்டு, தண்ணீரால் பாதிக்கப்பட்டு, இதோ வீட்டு அண்டையில் இருக்கிறவங்க வியாதியாலே பாதிக்கப்பட்டு, வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிற போது நாங்கள் ஆண்டவரே மிகுந்த மகிழ்ச்சியோடு வீடெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு, ஆண்டவரே நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி அணிந்து கொண்டு பண்டிகை கொண்டாடினால் என்ன பிரயோஜனம்? என் அயலானை நான் நேசிக்க விட்டால் என்ன பிரயோஜனம் என்ற செய்தியெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு எழுப்பப்படுகிறது, கேள்வி எழுப்பப்படுகிறது. இதோ இந்த நாளிலே சங்கீதம் 80 ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் அடிமைதனத்திலிருந்து ஆண்டவரே அவர்கள் மீட்டு வந்த பிறகு இப்படி வாழ்க்கை கண்டு கொள்ளாதபடி இருக்கிறது. ஆண்டவர் நீர் கண்டு கொள்ளவில்லை என்றால் அதை விட ஒரு பெரிய சோகம் வாழ்க்கையில் இல்லை. ஆகவே நீர் எங்களை கண்டு கொண்டு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவரே கிருபைத்தார். கேட்ட வசனத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க. நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை நீ கைவிடாதபடிக்கு காத்தரணும். காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கூட இதை பார்க்குறாங்க, கேட்குறாங்க, எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பலப்படுத்தக்கூடிய இல்லங்களிலே கிறிஸ்து பிறப்பின் நிறைவான அமைதி, சமாதானம், சந்தோஷம், வாழ்க்கையில் உயர்வை என் தேவன் தார். வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் மாறட்டும். இப்படி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேசத்தை காத்தருளும், அமைதியை தாரும். மணிப்பூர் ஆண்டவர் ஸ்டேட்டில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் ராஜா. அதே போல் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஆண்டவரே, அதே போல் ஹமாஸ் போர் ஆண்டவரே, உக்ரைன் ரஷ்யா போரெல்லாம் மாறட்டும். இயற்கை பேரிடர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆண்டவரே ஒரு சில மாவட்டங்களை தவிர பல மாவட்டங்கள் தண்ணீரால் தத்தளிக்கிறது. இன்னும் ஒரு புயல் உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் மாறி போக வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த பண்டிகை நாட்கள் ஊழியங்கள் டிஸ்டர்ப் ஆகுது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே பாதிக்கப்படுறாங்க ராஜா. கண்ணோக்கி பாரு. இந்த நாளில் கூட ஆண்டவரே தங்களுடைய பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகின்ற வேலூர் பெத்தேல் சிஎஸ்ஐ திருச்சிபை சார்ந்த முத்தரங்கம் கல்லூரியின் கணினி அறிவியல் பிரிவில் பணி செய்யும் பேராசிரியர் திருமதி கீதா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே அன்பு சகோதரியை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பிறந்த நாள் அவருக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த பண்டிகை கால ஆசீர்வாதம், கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் ஆசீர்வாதத்தை தான் அன்பு கணவர், பிள்ளைகள் ஆண்டவரே விசேஷமாக கர்த்தாவே குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் என் தேவன் பரத்திலிருந்து நீ சந்தித்து வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த குழுவாய் சேர்ந்து அவளை ஆசீர்வதிக்கிற ராஜா. இதோ இந்த நேரத்தில் எங்களை விட்டு மறைந்த காலம் சென்ற டாக்டர் வினு டேவிட் அவர்களின் சகோதரி மஸ்கட்டில் பணிபுரிகின்ற அன்பு சகோதரி வினுதா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரியும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க. அவருடைய அன்பு கணவர், பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. தேவைகள் ஆண்டவர் சந்திக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, மாணவ பிள்ளைகள் மார்த்தால் மரியாளுக்காக, என்னுடைய சாக்கோ சாருக்கு, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. இதை கேட்டு பயன்பெறுகிற ஒவ்வொரு இல்லங்களிலே உள்ளங்களிலே நிறைவான அமைதி, சமாதானம் என் தேவன் பரத்திலிருந்து தந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம்.
ஆண்டவர் நாளில் பலவீனமாக இருக்கின்ற மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக அன்பு சகோதரி தீபா, சகோதரன் ஏழுமலை, அன்பு சகோதரி லதா, ஆண்டவரே வேலன், ஆண்டவரே இன்னுமாக ஆலன், ரஃபியா, இதோ ஜமுனா, இன்னுமாக பிரியதர்ஷினி, ஆண்டவரே சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நேற்று தினத்தில் கூட அன்பு சகோதரி லதா அவருடைய சகோதரன் மார்ட்டின் அவர்கள் அடியன் இடத்துல பேசினார். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து சகோதரிக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறி ஆண்டவரே தொடர்ந்து உடைய பணிகளை செய்ய கிருபைத்தார். அடியனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் பலவீனங்களை மாற்றும். தொடர்ந்து ஆண்டவரே ஊழியங்கள் நடைபெற எங்களுடைய சுகத்தை பலத்தை தந்து வழி நடத்தும். அடியன் பணியாற்றுகிற கிராம திருச்சபைகளாகிய பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனகுப்பம் திருச்சபைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவலை சந்தி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கொண்டிருப்பதாக. ஆமென்.